இந்த போராட்டத்தில் எந்த விதமான வன்முறையும் இல்லை, அராஜகம் இல்லை. அமைதியான முறையில், ஜனநாயக முறையில் இந்த போராட்டம் நடக்கிறது என்பதை விட யாருடைய தூண்டுதலின் பெயரிலேயும் இந்த போராட்டம் நடைபெறவில்லை. மாறாக ஒரு தன்னெழுச்சியாக இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. மாணவர்கள், இளைஞர்கள் தாங்களாக முன்வந்து இந்த போராட்டத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு அர்ப்பணித்துக் கொண்டு போராடி கொண்டு இருக்கிறார்கள். இத்தகைய போராட்டத்தை மதிப்பது மட்டுமல்ல, அதற்கு ஆதரவாக குரல் கொடுப்பது, ஆதரிப்பது, பேசுவது, பங்கேற்பது என்பது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள ஒவ்வொருவருடைய கடமை என்று நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை வேறு எங்கும் நடத்த இயலாத நிலையில் இந்த வளாகத்தில் நடத்தி கொள்ளலாமா என்று கேட்டபொழுது மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியன் நேற்று முன்தினம் இங்கே வந்து வாழ்த்து பேசினார். அவர் நிர்வாகிகளோடு கலந்து பேசி இந்த இடத்திற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார். இந்த அனுமதியை வழங்கியதன் மூலமாக ஏதோ அரசியல் ஆதாயம் பெற வேண்டும் என்கிற அற்பத்தனமான சிந்தனை தோழர் வீரபாண்டியனுக்கோ அல்லது மற்ற எங்களுக்கோ யாருக்கும் இல்லை. இதில் ஒரு நியாயமும் தர்மமும் இருக்கிறது. குறிப்பாக கிராமப்புறத்து மாணவர்கள், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்கள், ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பல கனவுகள் இருக்கிறது. கல்வி என்பது பொதுவானது, கல்வி எல்லோருக்கும் முக்கியமானது, எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு பெற்றோரும் விரும்புகிறார்கள். எவ்வளவு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் தங்களுடைய பிள்ளைகள் நன்கு படித்து ஒரு உயர்நிலைக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதற்காக பெற்றோர்கள் பட்டினி கிடக்கிறார்கள். தங்களுடைய சொற்ப சொத்துக்களை எல்லாம் விற்கிறார்கள். பல குடும்பங்களில் பெண்கள் தங்களுடைய தாலிகளை கூட விற்று குழந்தைகளை படிக்க வைக்கிறார்கள். அதே போல மாணவர்களுக்கும் கனவுகள் இருக்கிறது, பல கனவுகள் இருக்கிறது. பல்வேறு பொறுப்புகளுக்கு வர வேண்டும், படித்து முன்னேறி வர வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள். அந்த கனவுகள் வெற்றி பெற வேண்டும் என்பதில் பல துறைகள் இருக்கிறது. வெறும் மருத்துவத்துறை மட்டுமல்ல, பல்வேறு துறைகள் இருக்கிறது. அதில் மருத்துவத்துறையும் ஒன்று. நாட்டிலேயே மிகச்சிறந்த மருத்துவத்தை வழங்குவது தமிழ்நாடு என்பதை எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள். உங்களுக்கும் தெரியும். நாட்டிலேயே வெளிநாட்டில் இருந்து தமிழ்நாட்டிற்கு மருத்துவ சிகிச்சைக்காக இங்கே வருகிறார்கள். பல்வேறு மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்கு மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக இங்கே வருகிறார்கள். இன்றைக்கு மருத்துவம் அளிக்கக்கூடிய அது அரசு பொது மருத்துவமனையாக இருக்கலாம் அல்லது தனியார் மருத்துவமனையாக இருக்கலாம். இங்கே பணிபுரிகிற எந்த மருத்துவரும் நீட் நுழைவுத் தேர்வு எழுதி பாஸ் ஆகி மருத்துவரானவர்கள் அல்ல. பழைய SSLC அல்லது அதற்கு பிறகு வந்திருக்கிற 12ஆம் வகுப்பு +2 இதில் தேர்வாகி மருத்துவக் கல்லூரிகள் சேர்ந்து பயின்று பட்டம் பெற்று மருத்துவர்களாக வந்திருப்பவர்கள் தான் மிகச்சிறந்த மருத்துவத்தை வழங்கி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நீட் நுழைவுத் தேர்வு எழுதி அதில் பாஸ் ஆனால்தான், தேர்வானால்தான் சிறந்த மருத்துவர்களை உருவாக்க முடியும் என்ற ஒரு போலித்தனமான ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. போலித்தனமான கருத்து அது. நீட் நுழைவுத் தேர்வு எழுதி பாஸ் ஆனால்தான் சரி. நீட் நுழைவுத் தேர்வு எழுதலாம். நீட் நுழைவுத் தேர்விற்கும் 12ஆம் வகுப்பில் படித்த பாடத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டானா எந்த சம்பந்தமும் கிடையாது. படித்த பாடத்திற்குத்தான் எழுப்பப்படுகிற வினாக்களுக்கு பதிலளிக்க முடியுமே தவிர படிக்காத ஒன்றுக்கு பதிலளிப்பது என்பது சாத்தியமல்ல. ஒன்று. ரெண்டாவதாக, ஏற்கனவே நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது SSLCயில் போயிட்டா டுட்டோரியல் காலேஜ்னு ஒன்று இருக்கும். எல்லா நகரங்கள்லையும் இருக்கும். டுட்டோரியல் காலேஜ்னு இருக்கும். அதில் போனவங்க அதில் சேர்ந்து படிப்பாங்க. திரும்ப மீண்டும் தேர்வு எழுதுவார்கள். அது ஒரு 400 500 கொடுத்து சேர்ந்து படித்து தேர்வு எழுதுவார்கள். அதில் போகிறவங்களும் உண்டு, பாஸ் ஆகிறவங்களும் உண்டு. ஆனால் இன்றைக்கி நீட் நுழைவுத் தேர்வுக்கு பயிற்சி அந்த கூடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் லட்சக்கணக்கான ரூபாய் இருந்தால் தான் அந்த படிக்கட்டையே மிதிக்க முடியலன்னா போக முடியாது.
நிறைய இருக்குது. பயிற்சி கூடங்கள் நிறைய வச்சுருக்கிறாங்க. ரொம்ப வசதி வாய்ப்பு உள்ளவர்கள், கோடீஸ்வரர்கள் அதை ஒரு நல்ல வருமான நிலையமாக கருதி அத்தகைய நிலையங்களை வைத்திருக்கிறார்கள். அங்கே யார் போக முடியும் அப்படின்னா, மிதமிஞ்சி இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புள்ளவர்கள், கோடிக்கணக்கில் வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புள்ளவர்கள் அங்கு சேர்த்து லட்சக்கணக்கான ரூபாய் செலுத்தி அதில் பயிற்சி பெற்று நீட் நுழைவுத் தேர்வில் தேர்வாகி அதற்கு பிறகு மருத்துவக் கல்லூரிகளை சேரலாம் என்கிற நிலை இருக்கிறது. இது எல்லா மாணவர்களுக்கும் சாத்தியம்தானா? இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாணவர்களுக்கும், தமிழ்நாட்டுக்கு அத்தனை மாணவர்களுக்கும் சாத்தியமா என்றால் சாத்தியமே கிடையாது. அப்படின்னா கல்வி யாருக்கு அப்படின்னா, யாரோ வசதி வாய்ப்புள்ளவர்களுக்கு மட்டும்தான் கல்வி, அதுவும் குறிப்பாக மருத்துவ கல்வி அவர்களுக்கு மட்டும்தான் என்று சொன்னால் நீங்கள் பழையபடி திரும்பச் செல்கிறீர்கள். இப்போ தேசிய கல்விக் கொள்கை ஒன்று ஒரு பெரிய விவாதத்தில் இருக்கிறது. இந்த தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் எதற்காக கொண்டு வருகிறீர்கள்? அதனுடைய நோக்கம் என்ன? அதாவது உயர்கல்வியை தருகிறோம், சிறந்த கல்வியை தருகிறோம் என்று சொல்லப்படுகிறது. உண்மையில் அது உயர்ந்த நோக்கம் அல்ல. மாறாக நீங்கள் விரும்புவது, ஏற்கனவே ஒரு காலத்தில், நமக்கெல்லாம் தெரியாத காலத்தில், இன்றைக்கு நாம் கேள்விப்படுகிற செய்தியாக அல்லது புத்தகங்களில் படிக்கிற செய்தியாக இருப்பது, குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் படிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தது. இங்கே நிறைய மாணவிகள், பெண்கள் கலந்துருக்கிறீங்க. பழைய மனு தர்ம சட்டம் என்ன சொல்லுது? பெண்கள் படிக்கவே கூடாது. அது எந்த ஜாதி பெண்ணாக இருந்தாலும் சரி, அது பிராமண பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லது சூத்திர பெண்ணாக இருந்தாலும் சரி, பட்டியலின பெண், எந்த பெண்ணாக இருந்தாலும் படிக்கவே கூடாது. அதுதான் மனு தர்மம். அதுதான் எடுத்து தொடர்ந்து சண்டை போட்டுட்ருக்குறோம். அதை பழையபடி திரும்ப கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். மறைமுகமாக, நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக திணிப்பதற்குள்ள ஒரு முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. உங்கள் எல்லோருக்கும் ஒரு நினைவுக்காக சொல்கிறேன். ரொம்ப நேரத்தை எடுத்துக்கொள்ள நான் விரும்பலை, உங்களுக்கு போர் அடிக்கலாம். இருந்தாலும் ஒரு செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். 1952ஆம் ஆண்டு தான் முதலாக நாட்டில் பொது தேர்தல் நடந்தது. விடுதலை பெற்ற பிறகு நடைபெற்ற முதல் பொது தேர்தல். அந்த தேர்தல் தான் அனைவருக்கும் வாக்குரிமை, 21 வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை, ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல், பணக்காரர் ஏழை என்கிற வேறுபாடு இல்லாமல் இருந்த. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்தது பட்டதாரிகள், நிலம் வைத்திருக்கிற பட்டம் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்குத்தான் அத்தகைய வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் கடந்து எல்லோருக்குமான வாக்குரிமை என்கிற நிலை 52 தேர்தலில் தான் முதலாக நமது நாட்டில் அமுல்படுத்தப்பட்டது. அப்பொழுது சென்னை மாகாணம் என்று இருந்த பொழுது மரியாதைக்குரிய மூதறிஞர் என போற்றப்படும் ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக வந்தார்கள். கொஞ்ச காலம்தான் இருந்தார். ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு பதவி விலகிட்டார். ரொம்ப மிகச்சிறந்த அறிஞர் என்று சொல்வார்கள். மிகப்பெரிய மகாபாரதம், ராமாயணத்தெல்லாம் எழுதியிருக்கிறார். ஒரு பெரிய மனிதர், நல்ல அறிவாளி, ரொம்ப நேர்மையானவர். அதிலெல்லாம் மாறுபட்ட கருத்து கிடையாது. விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றவர். அங்கே தண்டியில் காந்தி உப்பு சத்தியாகிரக போராட்ட தலைமை தான் நடத்தினார் என்று சொன்னால், திரு ராஜாஜி அவர்கள் இங்கே வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரக போராட்ட தலைமை ஏற்று நடத்தியவர். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வந்தார்.